Hello 10th standard CBSE students, welcome to Maximum KMR channel. So quadratic equation R.D.Sharma கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4ல் CBSE 2002 வந்து இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் த quadratic equation ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க, that is 2x square plus kx minus 6 is equal to 0 is 2. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஒரு ரூட் பர்டிகுலராக ஒரே ஒரு ரூட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் இருக்கும். இதுக்கு ரூட்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் பீட்டா, மொத்தம் 2 ரூட் இருக்கும். இப்போ இவங்க இதுக்கு ஒரு ரூட்டை மட்டும் 2 கொடுத்துருக்காங்க. let us consider maybe it is alpha or else beta. ஒன்று ஆல்ஃபாவாக இருக்கலாம், இல்லை பீட்டாவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ரூட்டை அவங்க 2 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேவோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் கே இருக்குது, அதோடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த அதர் ரூட். அதே மாதிரி இன்னொரு ரூட்டையும் we have to find out. Now இந்த ரூட்ஸுன்றது என்ன அப்படின்றத நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். தீஸ் ஆர் ரூட்ஸ் அண்ட் இது ரூட்ஸ்னு சொல்லலாம் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய 0, அதாவது இந்த ரூட்ஸை எடுத்து நம்ம இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணோம் அப்படின்னா the quadratic equation will become 0. இப்போ நமக்கு ஒரு ரூட்டை வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இந்த ரூட் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இந்த எக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு 2ஆக சேஞ்ச் ஆகிடும். தென் we can able to find out the value of the k. இப்போ நம்ம கேவை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு பெர்ஃபெக்டாக வித் நம்பர்ஸோடைய வேரியபிள்ஸ் வந்துடும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடோ இல்லை பை யூஸிங் த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம 2 ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க, they had given 2 is one of the root. ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், x is equal to 2. எக்ஸை தான் இங்கே நம்ம 2ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸுக்கான வேல்யூ ஒரு ரூட் வந்து 2, இன்னொரு ரூட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் தட் எக்ஸ், அந்த எக்ஸையே நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு 2 இன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அவங்க கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே we are going to substitute. தென் என்ன ஆகும் பாருங்கள், கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன, நமக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் kx minus 6 is equal to 0. Here we are taking what is that, x is equal to 2ன்றதை நம்ம கன்சிடர் பண்ணி 2 தான் அது ரூட், அதனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், we are going to substitute that x in the given quadratic equation. Now xக்கு 2 நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே x இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் k இன்ட்டு எக்ஸுக்கு திரும்பி இங்கே 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், minus 6 is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப், 2 ஸ்கொயர் பண்ணால் it will become 4 and 4 2s are 8 plus 2 into k will become 2k minus 6 is equal to 0. Here plus 8, here minus 6. என்ன ஆகும், நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது we will get 2 plus 2k equal to 0. நெக்ஸ்ட் இந்த 2 அந்த சைடு கொண்டு போகிறோம், ஈக்குவல் டு அந்த சைடு இந்த 2 போகும்போது என்ன ஆகும், இது வந்து மைனஸில் 2ஆக மாறிடும். ஸோ ஹியர் 2k is equal to minus 2 அண்ட் கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2 இருக்குது, இந்த மல்டிபிளில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ மைனஸ் 2யும் ப்ளஸ் 2யும் நம்ம கேன்சல் பண்ணும்போது we are getting the answer k is equal to minus of 1. ஓகே, now கேவோட வேல்யூ minus 1. நமக்கு given quadratic equation என்ன கொடுத்துருக்கிறது, நமக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் kx minus 6ன்னு கொடுத்துருக்காங்க is equal to 0. Here we know the value of the k is minus 1. minus 1ன்றதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. சால்வ் பண்ணும்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அண்ட் 1 இன்ட்டு எக்ஸ்ன்றது என்ன, எக்ஸாக மாறிட்டேன். இந்த 1 இன்ட்டு எக்ஸ்ன்றது எக்ஸ் ஆகிடுச்சு. minus 6 is equal to 0. நவ் நமக்கு இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கேவோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டாச்சு. நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்க்குறோம், 2 இன்டூ அண்ட் கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்க்குறோம், மைனஸில் 6. ரெண்டை மல்டிப்ளை பண்ணோன்னா we are getting minus 12. இந்த மைனஸ் 12ன்றத 2 நம்பர்ஸ் இந்த சென்டராக இருக்கக்கூடிய இந்த மிடில் போர்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆக வந்து பிரிக்கணும், ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். அப்போ இந்த நம்பர் இங்கே ஒரு நம்பர் அண்ட் இங்கே ஒரு நம்பர், இந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு minus 12 வரணும். பட் ஆட் பண்ணும்போது மைனஸில் 1 வரணும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம 4ம் 3யும் கன்சிடர் பண்ணுங்கள். 4 3s are 12ங்களா. இப்போ 4ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், மைனஸில் 12 வரணும். இந்த 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த minus 1 வரணும்.
ஸோ மைனஸ் நீங்கள் 1 வரணும் அப்படின்னா நம்ம இந்த 4க்கு என்ன பண்ணணும், மைனஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ மைனஸ் கொடுக்கும்போது -4 into 3 மைனஸில் 12, -4ஐயும் +3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு -1. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த ஒரு -xக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 2x², ஒரு -4x ஒரு +3x, -4x + 3x -6 is equal to 0 எழுதுகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த -4xும் இந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய 3x ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ன்ற ஒரு ஆன்சர் 1x, மைனஸில் வந்து 1x வரும். அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 பார்ட், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய 2 பார்ட்ஸை செக் பண்ணும்போது இந்த இடத்துல 2ம் எக்ஸும் காமனாக இருக்குது. we are taking 2x காமன்லி. இந்த இடத்துல 2x, இந்த இடத்துல 2x காமனாக வெளியில் எடுக்கிறோம். எடுத்த உடனே ஹியர் ரிமைனிங் எக்ஸ் இருக்கும், மைனஸ் ஹியர் 2. ஸோ 2x into x 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4 into x 4x ஆகிடுச்சு ப்ளஸ். இப்போ இந்த இடத்துல x - 2 வந்தால் நமக்கு இங்கேயும் x - 2 தான் வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 காமனாக இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் it will become x - 2 is equal to 0. Now x - 2 common terms we are taking outside and remaining terms என்ன இருக்கும், அது ரெண்டுத்தையும் x - 2 வெளியில் எடுத்துட்டோம். Here 2x is there, here plus 3 is there is equal to 0. Now in the x - 2 is equal to 0, here x - 2 is equal to 0 and in the 2x plus 3 equal to 0. x is equal to -2 இருந்து இங்கே +2 ஆகிடும். அந்த -2 அந்த சைடு வரும்போது +2 ஆகிடுச்சு. here 2x is equal to this 3 அந்த சைடு போகும்போது -3 and x is equal to -3 divided by 2. now நமக்கு 2 ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஒன்று xன்றது 2, ஆல்ரெடி they had given that இதை வந்து ரூட்டுன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு ரூட்டை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஹாவ் டு கோ வித் -b + or - square root of b² - 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஏபிசியை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ன்றது ஒரு ரூட் அண்ட் x is equal to -3/2 அப்படின்றது இன்னொரு ரூட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த அதர் ரூட். கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், அதர் ரூட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ த அனதர் ரூட் இல்லை அதர் ரூட்னு எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் அதர் ரூட் இஸ் x is equal to -3 divided by 2. எக்ஸ்ன்றது 2ன்றது they had already given. ஸோ இன்னொரு ரூட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், -3 divided by 2. This is the answer for this question and thank you for watching. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hello 10th standard CBSE students, welcome to Maximum KMR channel. R.D.Sharma lots question, lot of thinking la. Example 5, they are asked if x is equal to 2 and x is equal to 3, x2 x3 அப்படின்றது roots of the quadratic equation 3x² - 2kx plus 2m equal to 0 னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலரான quadratic equationக்கான ரூட்ஸ் வந்து 2 ரூட்ஸு, அது 1 2 1 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k and m. இப்போ கேவோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணணும். ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலும் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இது நம்மளோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபுல் ஃபார்ம்ஸ், அது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் எந்தெந்த மெத்தட்ஸில் அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருப்போம். இவங்க இந்த ரெண்டுத்தையும் ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 0 ஆக்குறது எக்ஸ்ன்றது 2வும் எக்ஸுக்கு 3யும் சப்ஸ்டியூஷன் பண்ணால் இந்த ஈக்குவேஷன்றது 0 ஆகும். அப்படி இருக்கப்போ நம்ம வேல்யூஸ் ஆஃப் கேவையும் எம்மையும் ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, ஜீரோஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் நான் 2 கொடுத்தோன்னா இந்த ஈக்குவேஷன் 0 ஆகும். பட் ஒரு கேவும் ஒரு எம்மும் இருக்குங்களா, அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த கேஎம் இந்த டேர்ம்ஸில் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்க்கு 3 கொடுக்கும்போது கேஎம் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 2 ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அந்த கேவோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணுவோம். நவ் சொல்யூஷன், ஃபஸ்ட்டு அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, they had given x equal to 2 and x equal to 3 are roots of the equation அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, நவ் இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் x equal to 2 in the quadratic equation. இந்த given quadratic equation, இந்த given quadratic equation நம்ம என்ன பண்ணுறோம், xன்றதை 2ன்னு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவேஷன் என்ன, 3x² - 2 × kx + 2m = 0. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 3 × 2², இந்த எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம், -2 × k × x இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், +2 × m = 0.
2 square பண்ணா 4 and 4 into 3 12 here minus 2 2s are 4k plus 2m equal to 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த kவும் m மட்டும் LHSல வச்சுக்கலாம். 4k plus 2m equal to இந்த 12 அந்த சைடு போகும்போது மைனஸில் 12 ஆயிடுச்சு. மேக் இட் as equation 1. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம xக்கு என்ன பண்ணோம், we had given x is equal to 2 for the quadratic equation and next we are going to substitute x equal to 3 in the given quadratic equation. Substitute x is equal to 3 in the given quadratic equation. அப்போ என்ன ஆகும், 3 into x square இருக்கு, we are going to give 3 for the x, so it will become 3 square minus 2 into k into x க்கு 3 in substitution பண்ணுறோம் plus 2 into m that is equal to 0. Here 3 square பண்ணும்போது 9 9 3s are 27 2 3s are 6 minusல 6k plus 2m equal to 0 minus 6k plus 2m மட்டும் LHSல வச்சுக்கோங்க. இந்த 27 அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் 27 ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே km ரெண்டு வேரியபிள்ஸ், km ரெண்டு வேரியபிள்ஸ், ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, சால்வ் பண்ணிடலாம் பை அல்ஜிப்ராய்க் மெத்தடில். இங்கே 2m இருக்குது, இங்கே ப்ளஸ் 2m இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணும்போது 2m and 2m கேன்சல் ஆகிடும். கேவோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2ன்னு எழுதுகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன, நமக்கு மைனஸ் 4k ப்ளஸ் 2m தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 12 and equation 2 is minus of 6k plus 2m that is equal to minus 27. Here we are going to minus the equation 1 2. okay, so minus பண்ணும்போது சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இது மைனஸ் 2m, இந்த இடத்துல ப்ளஸ் 2m, we are cancelling these both and here plus 6x minus 4 plus 6k minus 4k 6 minus 4 it will become 2k. இங்கே 27 ப்ளஸில் இருக்குது அண்ட் 12 வந்து நமக்கு மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணுமா, 7 minus 2ன்றது என்ன ஆகும், 5 ஆகிடுச்சு அண்டு 2 minus 1ன்றது 1 ஆகிடுச்சு. we are getting plus 15. இப்போ is equal to next kன்றது என்ன, 15 divided by 2. இந்த 2 இந்த சைடு வந்துடும், மல்டிப்ளிகேஷன் வந்து டிவைட் ஆகிட்டு. இப்போ கேவோட வேல்யூ நமக்கு 15 divided by 2 தெரிஞ்சிருச்சு. ஸோ சப்ஸ்டிடியூட் k equal to 15 divided by 2 in ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கேவை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் நமக்கு mன்ற ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூட் k equal to 15 divided by 2 in equation 1. equation 1ல கேவோட வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். equation 1 என்ன, மைனஸ் ஆஃப் 4 into k. அந்த கேக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 15 divided by 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம் ப்ளஸ் 2 into m that is equal to minus 12. அண்ட் ஹியர் இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது 2 2s are 4 minus of 2 into 15 will become minus 30 plus 2m that is equal to minus 12. 2m மட்டும் LHSல வச்சுக்கலாம், minus 12, இந்த 30 இந்த சைடு வரும்போது plus 30. ஸோ 30 மைனஸில் 12, 30 minus 12 என்ன ஆகும், 10 minus 2 is 8 and here 2 minus 1 is 1. இந்த நம்பர் பாசிட்டிவில் இருக்குது, ஸோ ப்ளஸ் 18. 2m is equal to ப்ளஸில் 18, m is equal to 18 divided by 2. இந்த 2 மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2, 9 2s are 18. ஸோ எம்மோட வேல்யூ 9. ஹியர் கேவோட வேல்யூ இஸ் 15 by 2 அண்ட் எம்மோட வேல்யூ வந்து 9. தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ CBSE 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் KMR சேனல். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் ஆன் லாட்ஸில் கொஷின் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 4th சாப்டரில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் x equal to 2/3 and x equal to -3 are the roots of the equation. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோடைய ரூட்ஸை வந்து 2/3 and -3ன்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b. a உடைய வேல்யூவும் b உடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலும் zeros of the quadratic equation இது ரெண்டுமே ஒன்று தான். இங்கே ரூட்ஸ்ன்ட்டு x equal to 2/3 and x equal to -3 இந்த ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ரூட்ஸை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது quadratic equation will become 0. அதனால தான் zeros of the equation. ஃபஸ்ட்டு x equal to 2/3ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நமக்கு a b ரிலேட்டடாக ஒரு ஈக்குவேஷன் வரும் அண்ட் x equal to -3ன்னு இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் x equal to 2/3 and x equal to -3 are the roots of the given equation of the quadratic equation. அந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க.
substitute x equal to 2 divided by 3 in the quadratic equation. அந்த quadratic equationல கொடுத்திருக்க quadratic equationல நம்ம என்ன பண்ண போறோம், x எடுத்துட்டு போயிட்டு 2 by 3 ன்னு substitution பண்ண போறோம். a into x square இருக்கு. So a into x க்கு 2 divided by 3 the whole square plus 7 into x என்ன நம்ம இங்கே கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு 2 by 3 தான் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இதை எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு போகிறீங்க, ஒன்றா தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 by 3 சப்ஸ்டியூஷன் த்ரூ அவுட் த ஈக்குவேஷனில் கொடுக்கணும், அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது x ஈக்குவல் டு -3ன்றது தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 by 3 கொடுக்குறோம், எக்ஸுக்கு இங்கே 2 by 3 கொடுத்தாச்சு, ஸ்கொயர் ஆச்சு. 7 into எக்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், 2 divided by 3ன்றதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. அண்ட் ஹியர் a into 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைடட் பையில் 3 இருக்குது, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 9ன்ற ஆன்சர் வரும். ப்ளஸ் 7 2s are 14 டிவைடட் பை 3 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இந்த 4ம் ஏவும் மல்டிப்ளை ஆகி 4a டிவைடட் பை 9 ப்ளஸ் 14 டிவைடட் பை 3 ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. 9 3 ரெண்டு இடத்துல என்ன இருக்குது, 9ம் 3ம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ். இதுக்கு எல்சிஎம் நம்ம எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 3 3s are 9 and 1 3s are 3. again 3ஆல் நம்ம பண்ணும்போது 1,1. இப்போ இங்கே எல்சிஎம் என்ன நமக்கு 9ன்ற எல்சிஎம்மை காமனாக நம்ம எடுக்கிறோம். இப்போ எடுக்கும்போது ஸோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷனுக்கு 9ன்றதை கொடுக்குறோம். இங்கே 9 ஆல்ரெடி இருக்குது, ஸோ மேலே நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 3 தான் இருக்குது. ஸோ 3 வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் அந்த 9 வரும். அதே 3ஆல் மேலே 14ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12 ரிமைண்டர் 1 3 1s are 3 plus 1 is 4. ஸோ 42 ப்ளஸ் here 9 is the LCM, b க்கு 9 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 9b that is equal to 0. நெக்ஸ்ட் இந்த 9 எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த 0 கூட மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ 4a ப்ளஸ் இந்த 9b நான் நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன் is equal to 42 அந்த சைட் கொண்டு போங்க, மைனஸ் ஆஃப் 42. மேக் இட் as equation 1. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு என்ன பண்ணோம், 2 by 3 சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அதே மாதிரி சப்ஸ்டிடியூட் x is equal to -3 இந்த quadratic equation. அந்த quadratic equationல next என்ன பண்ணுறோம், இந்த -3 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். a into xக்கு -3 ஸ்கொயர் plus 7 into minus of 3 plus b that is equal to 0. Now -3 ஸ்கொயர் பண்ணும்போது it will become 9. So 9 into a is 9, plus into minus is minus, 7 3s are 21 that is equal to plus b is equal to 0. next இந்த aவும் bயும் மட்டும் LHSல வச்சுப்போம். 9a plus b is equal to இந்த 21 equal to அந்த சைட் கொண்டு போகும்போது it will become plus of 21. make it as equation number 2. equation 1ஐயும் equation 2ஐயும் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேரியபிளாக நம்ம கேன்சல் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 9b இருக்குது, இங்கே b இருக்குது. இந்த ஈக்குவேஷன் 2ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 9b ஆகும். அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது 9b மைனஸ் 9b கேன்சல் ஆகிட்டு a மட்டும் இருக்கும். நான் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அதனால் ஈக்குவேஷன் 1 மைனஸ் இந்த ஈக்குவேஷன் 2ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 இன்ட்டு ஈக்குவேஷன் 2, 9ன்றது இந்த ஈக்குவேஷன் 2ல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, 4a ப்ளஸ் 9b தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 42. அண்ட் ஈக்குவேஷன் 2ஐ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதால் 9ஆல் 9 into 9 will become 81. ப்ளஸ் இருக்குது b into 9ன்றது 9b ஆகிடுச்சு. ஈக்குவல் டு இந்த 21ஐயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9 1s are 9, 9 2s are 18, 189 ப்ளஸில் வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இந்த 9b ப்ளஸில் 9b மைனஸில் கேன்சல் ஆகிடும். இங்கே 81 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இங்கே 81, திஸ் இஸ் 81a. ஓகே, ஐ மேட் எ ஸ்மால் மிஸ்டேக். ஓகே, 81a அதில் வந்து நம்ம 4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 77. ஸோ 77, இந்த 77 நெகட்டிவில் வரும். 77a இஸ் ஈக்குவல் டு 189 42. ரெண்டுக்குமே மைனஸ் சைன்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ணணும், ரெண்டு மைனஸ் சைன்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணுறோம். 9 + 2 is 11. again 1 9 10 13 1 231. இது வந்து நெகட்டிவில், இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஏன்ற வேல்யூ என்னென்னா 231 டிவைடட் பை 77ஆல் 231 நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். 77 எத்தனை டைம்ஸ் வந்து 231ல் வரும்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 7s are 21, 2 3 7s are 21 plus 2 is 231. So 1 times of 77 and here 3 times. Now a ஓட வேல்யூவை நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்,
3 ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த ஏவோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது we will get the answer for the b. Okay, so now I am substituting a 3 equal to 3 in the equation 2. equation 2ல நான் என்ன பண்ணுறேன்னா a வந்து 3 substitution பண்ணுறேன். substitute a equal to 3 in equation 2. a 9 into 3, a would value 3 கொடுத்தாச்சு plus b that is equal to 21. next 9 3s are 27 plus b equal to 21. எனக்கு b ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ 21 இந்த 27 ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு வரும்போது -27. now value of b is -6. நம்மள என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? we have to find the values for a and b. here a value is 3 and b value is -6. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். hello 10th standard CBSE students, welcome to Maximum KMR channel. ஸோ சாப்டர் 4 quadratic equation, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் என்சிஆர்டியில் கேட்டிருக்காங்க. கொஷின் என்னென்னா, இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 528 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. கொஷின் என்ன? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன? நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலான்றதை பாருங்கள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஆல்வேஸ் L into B, லென்த் into breadth, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட், ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குது, இதோடைய ஏரியா தே ஹேட் கிவன் 528 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஏரியாவை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியான்றது என்ன? L into B. ஸோ தே ஹேட் கிவன் L into B is equal to 528 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட்டை 528 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த பிளாட், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லென்த்தை பற்றி பேசுகிறாங்க. லென்த் ஆஃப் த பிளாட் இன் மீட்டர்ஸ். ஸோ இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அதனால் அவங்க மீட்டரை பற்றி பேசுகிறாங்க. லென்த் ஆஃப் த பிளாட், இந்த லென்த் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் த பிளாட் இஸ், அதாவது ஈக்குவல் டு 1 more than. 1 moreனா என்ன? இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, இது கூட 1 more சொல்கிறாங்கன்னா ஒன்று அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? 1 more than twice its breadth. ட்வைஸ்னா என்ன? இரு மடங்கு. ட்வைஸ் மீன்ஸ் டபுள். ஓகே, ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்போ என்னென்னா இந்த இடத்துல இருக்கிறது ட்வைஸ் இட்ஸ் பிரெத். பிரெத்துன்றது நம்ம என்ன எடுப்போம் இங்கே? பி. ஓகே, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த பிளாட், அந்த லென்த் ஆஃப் த பிளாட் இஸ் 1 more than twice its breadth. So they had given L is what? Is equal to 1 plus 2b. now நமக்கு L உடைய வேல்யூ என்னன்னு தெரியும். make it as this is equation 1 and this is equation 2. formulate a quadratic equation. quadratic equation formulate பண்ண சொல்கிறாங்க to determine the length and breadth of the plot. அந்த quadratic equation நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லென்த்தும் பிரெத்தையும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு quadratic equation நம்ம ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. quadratic equation உடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்? ax square plus bx plus c is equal to 0. ஸோ இந்த ஃபார்மில் we have to formulate a quadratic equation. now நமக்கு length என்னன்னு தெரியும் and length into breadthன்றதும் தெரியும். this is equation 1 and 2. இந்த length எடுத்துகிட்டு போயிட்டு இந்த equation 1ல substitution பண்ணுறோம். substitute equation 2 in equation 1. now equation 1 என்ன? L into B, length into breadth. lengthன்றது நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி? that is 1 plus 2b. so 1 plus 2b, lengthக்கு பதிலாக 1 plus 2b கொடுக்குறோம் into b, that is equal to 528 meter square. இப்போ breadth உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். b into 1 is b plus 2 into b into b, that will become 2b square is equal to 528. நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும்? we have to formulate a quadratic equation. quadratic equation ஃபார்ம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ax ஸ்கொயர் இருக்கணும், ரெண்டாவதாக bx இருக்கணும், மூணாவதாக கான்ஸ்டன்ட் இருக்கணும். x ஸ்கொயர் டேர்ம் x டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல b இருக்குது, b ஸ்கொயர் b இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? 2b ஸ்கொயர் ப்ளஸ் b, இந்த 5 இந்த சைட் கொண்டு 528 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆஃப் 528, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை பாருங்க, ax ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக b இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு b இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு bன்றது தான் எக்ஸு, அப்போ இது 1xன்னு அர்த்தம். சரிங்களா? 2b ஸ்கொயர் ப்ளஸ் b மைனஸ் 528. இப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஹியர் லெட் அஷ்யூம், என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோன்னா b is equal to x இருக்கா அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். b is equal to xன்றதை அஷ்யூம் பண்ணும்போது bக்கு x கொடுங்க. அப்போ என்ன ஆகும்? it will become 2x square plus bக்கு x கொடுக்குறோம் minus 528. now it is looking as a quadratic equation ஃபார்ம் பண்ணியாச்சு. 2x square, aக்கு 2 இருக்குது,
ப்ளஸ் எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது பட் பிக்கு பதிலாக 1 இருக்குது மைனஸ் 528 கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் 528. This is the required equation for this question. And thank you for watching. Don't forget to like and subscribe. Hello 10th standard CBSE students, welcome to Maximum KMR channel. 4th chapter quadratic equation. It's an important question. NCERT ல இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. Question வந்து Rohan's mother is 26 years older than him. ஸோ 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று ரோஹன், இன்னொன்று அவங்க ரோஹனுடைய மதர், அவங்க அம்மா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரோஹன் அண்ட் நெக்ஸ்ட் ரோஹன்ஸ் மதர். இவங்க 2 பேரை பற்றி தான் இந்த கொஷின். ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. ரோஹனை விட அவங்க அம்மா வந்து 26 years வந்து ஏஜில் அதிகம்னு சொல்கிறாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், இவங்க 2 பேர் ஏஜஸையும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. எப்போனா 3 years ஃப்ரம் நவ், அப்போனா 3 yearsக்கு அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் 3 years ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், ரோஹனுடைய ஏஜும் அவங்க மதரோடைய ஏஜும் மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பிகம் 360. தென் formulate a quadratic equation to find their ages. அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we have to find a quadratic equation, we have to create. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ரோஹனோட ஏஜ் என்னன்னு தெரியாது. ஹியர் ரோஹன்ஸ் ஏஜ், இந்த இடத்துல ரோஹன் மதரோடைய ஏஜ். ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் ரோஹன்ஸ் ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரோஹன்ஸ் மதர் ஏஜ் இஸ் 26 years older than him. இப்போ ரோஹனுடைய மதர் வந்து ரோஹனுடைய ஏஜை விட 26 years அதிகமாக இருக்காங்கன்றாங்க. 26 years older than himனா ரோஹனை விட 26 வருஷம் அவங்க வந்து அதிகமான ஏஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ ரோஹனோட ஏஜ் எக்ஸாக இருந்தால் அவங்க மதரோட ஏஜ் எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 26 years. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. அவனை விட அவங்க அம்மா வந்து 26 வயசு அதிகம் அப்படின்றாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், இப்போ என்ன சொல்கிறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 3 years ஃப்ரம் நவ். 3 years ஃப்ரம் நவ் என்ன ஆகும்? இவங்க 2 பேருக்கும் 3 years ஆஃப்டர் 3 years 3 yearsக்கு அப்புறமா ரோஹனுக்கு ஒரு 3 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரைட்? அண்ட் அவங்க மதருக்கும் ஒரு 3 years இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆஃப்டர் 3 years தான் 3 years ஃப்ரம் நவ், இப்போத்துலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா சொல்கிறாங்க. ஸோ 3 years ஃப்ரம் நவ்னும் போது இப்போ ரோஹனோட ஏஜ் எக்ஸு, 3 வருஷத்துக்கு அப்புறமா இவரோட ஏஜ் என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். அதே மாதிரி இப்போ ரோஹனுடைய மதர்ஸ் ஏஜை தான் நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் 26 எடுத்துருக்கோம். 3 yearsக்கு அப்புறமா அவங்களுக்கும் ஒரு 3 years கெட்டிங் ஆடட். நவ் இந்த இடத்துல இது என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 29ன்றது ரோஹனுடைய மதர் ஏஜ் ஆகிடுச்சு 3 வருஷத்துக்கு அப்புறமா. ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ் 3 years ஃப்ரம் நவ், 3 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க 2 பேருடைய ஏஜை ப்ராடக்ட் பண்ணோன்னா அதோடைய ஆன்சர் வந்து 360 வில் பி 360ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 yearsக்கு அப்புறமா ரோஹனோட ஏஜ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ 3 yearsக்கு அப்புறமா ரோஹன் மதர்ஸ் ஏஜ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 29. இந்த ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் 3 ஏஜஸ் வில் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 360. ஃபார்முலேட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மில் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரும். நான் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 29 இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 29 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 into x 3x plus 3 into 29 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 29 into 3, 3 9s are 27, 2 3 2s are 6 plus 2 is 87 that is equal to 360. நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு 0 இருக்கணும். ஸோ we are taking the 360, இந்த சைடை நம்ம 360 கொண்டு வரோம். ஃபைனலி இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு 29x ஒரு 3x ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ ஆகும்? இட் வில் பிகம் 32x. ஓகே, ப்ளஸ் 87. இந்த 360 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். இட் வில் பிகம் மைனஸ் ஆஃப் 360. இப்போ 360 மைனஸில் இருக்க 87 ப்ளஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது 10 minus 7 will become 3. Here 15 is there. So 1 5 அந்த இடத்துல 3 போச்சுன்னா will become 7. Here 273. Finally the required quadratic equation x square plus 32x minus 273 that is equal to 0. இதுதான் வந்து இது required quadratic equation. So don't forget to like and subscribe our channel and thank you for watching students. Hello CBSE 10th standard students, welcome to Maximum KMR channel. Formation of a quadratic equation. Question கொடுத்துட்டு ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம் தான் இது. இது NCERTல क्वेश्चन பண்ணியிருக்கிறது. A train travels a distance of 480 kilometers at a uniform speed. ஒரு train வந்து 480 kilometers ஒரு uniform speedல சேஞ்ச் ஆகாமல் போயிட்டே இருக்கு. If the speed has been
8 kilometers per hour less. இந்த ஸ்பீட் என்ன ஆகுதுன்னா கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 8 kilometers per hour கம்மியாக இருந்ததுன்னா then it would have taken 3 hours to cover the same distance. அந்த ஸ்பீடை 8 kilometers per hour அவங்க ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும் 3 hours வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக அதே டிஸ்டன்ஸை டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இந்த 480 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 hours ஆயிருக்கும். ஃபார்ம் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படி இருக்கப்போ நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். எதில் ஃபார்ம் பண்ணணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடில் ஃபார்ம் பண்ணணுன்றாங்க. நார்மலி வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஸ்பீட்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் by time in kilometer per hour. Okay, so speed formula என்ன distance by time taken. Here the train வந்து distance எவ்வளோ travel பண்ணியிருக்குன்றாங்க 480 kilometers. Solution distance traveled by time. First distance traveled by time, distance traveled by train எவ்வளோ distance travel பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸை நம்ம dன்னு எடுத்துப்போம். இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எல்லாமே ரிலேட்டட் டு ஸ்பீட்லேயே வந்து கொண்டு வரணுன்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைமையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட்லேயும் சேஞ்ச் பண்ணணும். ஸ்பீடை வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுதுன்றது 480 கிலோமீட்டர்ஸ். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெண்டு கண்டிஷனுக்குமே 480 கிலோமீட்டர்ஸ் தான். ஏன்னா டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டாவது பாயிண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்பீட் மட்டும் வேணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடில் தான் ஃபைண்ட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? இந்த இடத்துல இந்த ட்ரெயின் எவ்வளோ டைமில் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் ட்ரெயின் வந்து 480 கிலோமீட்டர் per hour யூனிஃபார்மாக ஒரு ஸ்பீடில் போயிருக்கு. அதனால் ஸ்பீடு என்னென்னு பண்ணலாம், ஸ்பீடுன்றதை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீடுன்றது என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த இந்த ஸ்பீடை டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு 480 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக. இது தான் வந்து இந்த கிலோமீட்டர் தான் 480 கிலோமீட்டர்ஸ் த ட்ரெயின் இஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் வந்து தெரியாது, ஸோ டீன்னு எடுத்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டைமை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் ஸ்பீடில் வந்து எழுதணும். ஸோ இந்த டைம் இந்த டீ இங்கே கொண்டு போங்க, இந்த எஸ் இங்கே கொண்டு வாங்க. என்ன ஆகும், டி இஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை எஸ் இப்படியும் எழுதலாம். இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகும், ரெண்டு டைம் மல்டிப்ளையில் இருக்கும். இந்த எஸ்ஸை இங்கே கொண்டு வந்தோம்னா டைம்ன்றது நமக்கு என்ன ஆகும், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடாக மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்பீட் ஹேட் பீன் 8 kilometers per hour லெஸ். ஸ்பீட் என்ன ஆகுது, 8 kilometers ரெடியூஸ் ஆகுது. அதானே லெஸ்ன்னு சொன்னால் என்ன, கம்மியாகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்பீட் அப்படின்றது 8 kilometers per hour ரெடியூஸ் ஆகுது. கம்மியாகும்போது டைம் என்ன ஆகுது, இந்த டைம் 3 hours எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ இந்த 480 டிவைடட் பை இந்த டைம் வந்து இட் ஹேட் டேக்கன் 3 hours மோர் டு ரீச் த சேம் டிஸ்டன்ஸ். 480 kilometers ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 3 hours மோர். எப்போ, இந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும் போது. நம்ம எதில் ஃபைன் பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்லேயே தான் எல்லாம் ஃபைன் பண்ணணும், ஸ்பீடில் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு டி இருக்குது, இந்த டீயையும் என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸாக மாற்றணும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே S - 8 இருக்குது is equal to 480 divided by t எஸ்ஸாக மாற்றணும்னா இங்கே செக் பண்ணுறோம். டீன்றதை 480 by எஸ்ன்னு எழுதலாம். டைம் இஸ் நத்திங் பட் 480 kilometers by ஸ்பீட். இப்போ இந்த டீக்கு பதிலாக 480 by எஸ்ன்றதை இங்கே கொடுங்க. 480 divided by எஸ் ப்ளஸ் ஒரு 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். S - 8 ஈக்குவல் டு 480 divided by இது எஸ் 480 by எஸ் ப்ளஸ் 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும். 480 ப்ளஸ் 3 into s 3s ஆகிடுச்சு. டிவைடட் பையில் ஒரு s இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் S - 8 ஈக்குவல் டு நியூமரேட்டர் 480. இந்த 480 ப்ளஸ் 3s டிவைடட் பை 3 ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆகும்போது இந்த டினாமினேட்டரில் இருக்க s நியூமரேட்டர்லையும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 480 ப்ளஸ் 3s டினாமினேட்டரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், S - 8 இஸ் ஈக்குவல் டு 480 into s 480 s divided by 480 plus 3s. நெக்ஸ்ட் இதை இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். S - 8 இன்ட்டு டிவைடில் இருக்க இங்கே வரும், டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இன்ட்டு 480 plus 3s ஆகிடுச்சு இஸ் ஈக்குவல் டு 480 எஸ்ன்னு மாறிச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளிஃபிகேஷன் மல்டிப்ளிகேஷன் தான். s into 480ன்றது become 480s plus into plus plus s into 3s இருக்குது, 3s ஸ்கொயராக மாறிடும். நெக்ஸ்ட் மைனஸ் into plus minus 8 into 480 we have to multiply. Okay, 480 into 8 8 are 64, 6 4 8 are 32 plus 6 is 38. So 3840
3840. 8 ஆல் இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 into 3 24 into s 24s மைனஸில் 24s that is equal to 480 s. okay, this is s 480 s. next இந்த 480 s இங்கே கொண்டு வரணும். why? because a quadratic equation is ax square plus bx plus c that is equal to 0. இந்த டேர்மில் இந்த ஃபார்மில் தான் quadratic equation இருக்கும். நம்ம in terms of எல்லாமே எஸ்லேயே கொண்டு வந்துட்டோம், ஸ்பீட்லேயே. இல்லைனா நீங்கள் இந்த ஸ்பீடை let us consider as எக்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா எஸ்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் 480s மைனஸ் ப்ளஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 3840 மைனஸ் 24s. this 480 left hand side எடுத்துகிட்டு வரோம். minus of 480s is equal to 0. minus 480s plus 480s getting cancelled. remaining things we have 3s square minus 3840 minus 24s is equal to 0. rearrange this as like a quadratic equation. first s square terms, so 3s square, next s term minus 24s, finally 3840 that is equal to 0. 3840 equal to 0. and இப்போ என்ன பண்ணணும்னா இதில் காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். we are taking the common terms outside. காமனாக வெளியில் வந்து எஸ் 3யை வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். சரிங்களா? 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா s square minus 3 8s are 24 minus 3 1s are 3 3 2s are 6 3 8s are 24 0. இந்த 3 இங்கே கொண்டு போனோம்னா 0 by 3ன்றது 0 ஆகிடும். ஃபைனலி s square minus 8s minus 1280 is equal to 0. இதுதான் the required quadratic equation in terms of speed of the train. so speed of the train in terms of sல எடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்களா? இதுதான் required equation. and don't forget to like and subscribe. thank you so much for watching students. hello CBSE students, welcome to Maximum KMR channel. so 10th standard CBSE quadratic equation la CBSE 2016 la கேட்ட ஒரு important question. இது வந்து question என்னன்னா two water taps together can fill a tank in 3/8 hours ன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வாட்டர் டேப்ஸ் இருக்குது. இந்த 2 வாட்டர் டேப்ஸும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேங்க், அந்த டேங்க்கை இது வந்து ஃபில் பண்ணணும். இந்த 2 டேப்பையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த டேங்க்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 3/8 hours ஆகும்னு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் 9 8s are 72 plus 3 எவ்வளோ ஆகும்? 75/8 hours ஆகுது. இந்த ஒரு டேங்கை 2 டேப்பும் சேர்ந்து ஃபில் பண்ணுறதுக்கு 75/8 hours ஆகுது. the larger takes 10 hours less than the smaller one to fill the tank separately. இப்போது ஒரு டேப் வந்து ஸ்மாலாக இருக்கும், இன்னொன்று வந்து லார்ஜராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லார்ஜர் வந்து அந்த லார்ஜரை மட்டும் டேப் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்மாலரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ இந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து இந்த ஸ்மாலரை ஓப்பன் பண்ணுற டைம் ஃபில் பண்ணுற இந்த டேங்கை ஃபில் பண்ணுற டைமை விட இந்த லார்ஜருக்கு 10 hours வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. சப்போஸ் இந்த ஸ்மாலர் டேப்பில் வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணணும் ஒரு 20 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே லார்ஜர் டேப் என்ன பண்ணணும்னா 10 hours ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் இங்கே மீனிங். த லார்ஜர் டேப் டேக்ஸ் 10 hours less than the smaller one to fill the one tank. அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு லார்ஜர் மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த ஸ்மாலர் ஓப்பன் பண்ணுறதை விட 10 மணி நேரம் கம்மியாகும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கப்போ ஃபார்ம் த quadratic equation to find the time in which each tap can separately fill the tank. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணால் ரெண்டுத்தையுமே செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சா இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத ஒரு quadratic equation ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஹியர் இவங்க பேசுனது என்ன இங்கே கொடுத்துருக்கிறது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். இப்போ டைம்னும் போது நமக்கு ஹவர்ஸில் இருக்குது. அண்ட் ஹவர்ஸில் இப்போ ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 2 டேப்புக்கும் சேர்த்து எவ்வளோ நேரம்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி டேப்புடைய கெப்பாசிட்டி செப்பரேட்டாக தரணும். ஒரு டேப் சின்னதாக இருக்குது, இன்னொரு டேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த டேப் 1 மணி நேரத்துக்கு எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ வந்து அந்த டேங்க்கில் எவ்வளோ பார்ட்டை ஃபில் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஸ்மால் டேப் ஓப்பன் பண்ணால் 1 hourக்கு அது எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத இவங்களுடைய கெப்பாசிட்டியை தனித்தனியாக நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணால் தான் அப்போ தான் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து, ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 ரூட்ஸ் வரும். அப்போது ஈச் அண்ட் எவ்ரி டேப்போடைய தனித்தனி கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சா தான் 2 ஆன்சர்ஸ் வரும். ரைட்டுங்களா? ஸ்மாலர் டேப்போடைய கெப்பாசிட்டியும் இருக்கணும்,
இந்த பிக்கர் டேப்போடைய கெப்பாசிட்டியும் இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன கொஷினில் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்மாலராக இருக்கிறது ஒன்று இருக்குது, லார்ஜராக இருக்கிறத ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த டைம் ஸ்மாலராக இருக்கக்கூடிய டேப் வந்து எவ்வளோ டைமில் வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அது எக்ஸ்ன்னு எடுத்து கன்சிடர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் let time taken by smaller tap to fill the tank. அந்த ஸ்மாலர் டேப் மட்டும், அந்த குழாய் மட்டும், சின்ன டேப் மட்டும் அந்த டேங்கை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நான் அதை வந்து எக்ஸ் ஹவர்ஸ்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஹவர்ஸில் ஃபில் பண்ணும்பா அப்படின்னு. பட் எனக்கு என்ன வேணும்னா இந்த டேப்போடைய 1 ஹவரில் அது வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதோடைய கெப்பாசிட்டி 1 ஹவருக்கு எவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணும் அப்படின்றது எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ ஒரு டேங்கை இந்த ஸ்மால் டேப் எக்ஸ் ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. சரி, இட் டேக்ஸ் எக்ஸ் ஹவர்ஸ் இப்படியும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. எனக்கு இந்த 1 ஹவரில் இது எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுன்றது தெரியணும். ஸோ 1 ஹவர்னால் என்ன, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை கொண்டு வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 1 ஹவரில் இட் வில் ஃபில் த 1/x பார்ட் ஆஃப் த டேங்க். சரிங்களா? ஸோ அப்போ 1 ஹவருக்கு இதோடைய ஆப்ரேட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். இன் 1 ஹவர் ஸ்மாலர் டேப் கேன் ஃபில் a part. அந்த பார்ட் இந்த 1 ஹவரில் இந்த டேங்க் ஸ்மாலர் கேன் ஃபில் a பார்ட் ஆஃப் டேங்க். ஒரு பார்ட் ஆஃப் டேங்க், ஒரு போர்ஷன் ஆஃப் டேங்கை 1 ஹவரில் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தோன்னா இட் வில் பி 1/x. சரிங்களா? இப்போ ரெண்டாவது டைம் டேக்கன் பை த லார்ஜர் 10 ஹவர்ஸ் லெஸ் தென் த ஸ்மாலர் ஒன்னுன்றாங்க. இப்போ லார்ஜர் டேப் வந்து என்ன ஆகும்னா, ஸ்மாலர் டேப் வந்து 20 ஹவர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா 10 ஹவர்ஸில் அதை ஃபில் பண்ணிவிடும். இதை விட அது 10 ஹவர்ஸ் கம்மியாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டாவதாக கொடுத்துருக்க பாயிண்ட் எழுதிக்கலாம். டைம் டேக்கன் பை லார்ஜர் டேப், அதே லார்ஜர் டேப் டு ஃபில் த டேங்க் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இது எக்ஸ் ஹவர்ஸ், ஸ்மாலர் டேப் எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்குதுன்னா பெரிய டேப் வந்து அந்த பிக் டேப் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் - 10 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கும். இது 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா இது 10 ஹவர்ஸ்லேயே ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து டேப் வந்து பெருசு, சீக்கிரமாக அந்த டேங்கை ஃபில் பண்ணிட்டோம். அதனால் இது 20 ஹவர்ஸ் ஆகுதுன்னா இது 10 ஹவர்ஸ் அதை விட கம்மியாகவே எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் எக்ஸ் - 10. இவர் எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன்னா இவர் இதை விட ஒரு 10 மணி நேரம் கம்மியாக எடுத்துக்கும் அந்த பெரிய டேப்ன்றது இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேங்க் வந்து எக்ஸ் - 10 ஹவர்ஸில் டேங்கை ஃபில் பண்ணிட்டோம். பட் இதுக்கு 1 ஹவருடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன் 1 ஹவர் இந்த லார்ஜர் டேப் 1 ஹவரில் இந்த லார்ஜர் டேப் கேன் ஃபில் எ பார்ட் ஆஃப் டேங்க். ஒரு பார்ட் ஆஃப் டேங்கை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட் ஆஃப் டேங்கை எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம்னா இந்த 1 ஹவர்னால் 1 டிவைடட் பைல எக்ஸ் - 10. ஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸ் - 10 ஹவர்ஸில் பிக் டேப்புக்கு வரும். எக்ஸ் - 10 ஹவர்ஸில் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணிடுது. இப்போ நான் 1 ஹவருக்கு எனக்கு இந்த டேப் வந்து 1 ஹவருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா 1 × 1 டிவைடட் பை எக்ஸ் - 10. சரிங்களா? இப்போ இந்த 1 டிவைடட் பை எக்ஸ் - 10 பார்ட்டை வந்து பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். நவ் இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, 2 வாட்டர் டேப்ஸ் ஃபில் த டேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் எத்தனை ஹவர்ஸு, 9/3/8 ஹவர்ஸ். அதுதான் நம்ம என்ன பண்ணோம், 9/3/8 இம்ப்ராப்பராக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக 75/8ன்னு எழுதியிருக்கோம். 75/8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணோம். 2 டேப்ஸ் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து கேன் ஃபில் த டேங்க். எத்தனை மணி நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து ஃபில் த டேங்க் ஃபில் பண்ணுவாங்க? 2 டேப்பும் சேர்ந்து அந்த 9/3/8 ஹவர்ஸை 75/8ன்னு எழுதுகிறோம். 75/8 ஹவர்ஸ். ஓகே, 9/3/8 9 8 72 + 3 75 டிவைடட் பை 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லி இங்கே எழுதுகிறோம். சரிங்களா? அடுத்ததான் இப்போ இவங்க இந்த 75/8 ஹவர்ஸில் 2 டேப்பும் ஆப்ரேட் ஆகும். ரெண்டுமே ஓப்பன் பண்ணிவிடுவோம். 2 டேப்பும் ஒன்றா வந்து அந்த டேங்க்கில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். 2 பேரும் சேர்ந்து 75/8 ஹவர்ஸில் அந்த ஒரு ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு பெரிய டேங்கை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க.
இப்போ 1 ஹவருக்கு இவங்களுடைய இந்த 2 டேப்போடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாமே இன்கேஸ் ஆஃப் 1 ஹவரில் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டைம்னு கேட்டாங்க. அப்போ டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 ஹவரில் தான் இவங்க எப்படி ஒர்க் ஆகணும்னு நமக்கு தெரியும். ஒருத்தருடைய ஈச் அண்ட் எவ்ரி டேப்போடைய நம்ம கெப்பாசிட்டி தனித்தனியாக எடுக்கிறோம். 1 ஹவருக்கு மட்டும் நம்ம பார்க்கும்போது 75/8 ஹவர்ஸில் ஒரு டேங்கை வந்து ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணிட்டாங்க 2 பேரும் 2 டேப்பும் சேர்ந்து. இப்போ 1 ஹவருக்குன்னு போது 1 × 1 டிவைடட் பையில் இந்த 75/8 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1 × 8/75 ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் இங்கே, இன் 1 hour the 2 taps together 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, 1 ஹவரில் ஒரு பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணியிருப்பாங்க. கேன் ஃபில் a part of the tank. அந்த டேங்க்கில் 2 பேரும் 1 மணி நேரத்துக்கு ரெண்டு டேப்பில் இருந்தும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். ஒரு பார்ட் வந்து ஃபில் ஆகிருக்கும். அந்த பார்ட் என்ன, 1 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க, 1 மணி நேரத்தில் அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 hour ரிலேட்டட் டு எவ்வளோ அவங்க ஒர்க் வந்து நடந்திருக்குன்றதை மாத்திரம். 1 ஹவர்னும் போது நமக்கு 8/75. ஸோ இங்கே மூணுத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. 1 ஹவரில் ஸ்மாலர் டேப்புக்கு எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கோம், 1 ஹவரில் லார்ஜர் டேப் எவ்வளோ தண்ணி நிரப்பியிருக்கும், 1 ஹவரில் 2 பேரையும் திறந்து விட்டால் எவ்வளோ வந்து தண்ணி வந்து அந்த டேங்க்கில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம மூணுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக என்ன சொல்லணும்னா, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம கொண்டு வரோம். 2 டேப்பும் ஒர்க் பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்துக்கொண்டாங்க, 93/8 ஹவர்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேப்போடைய 1 ஹவர், இந்த டேப் பிக் டேப்போடைய 1 ஹவரோடைய ஒர்க்கு, இது ரெண்டும் சேர்த்தா தான் இந்த 1 ஹவரோட ஒர்க்கு. இப்போ நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா 1 ஹவரில் எடுத்துருக்கேன். அப்போ ஸ்மாலர் டேப்போடைய எஃபிஷியன்ட்டு பிக்கர் டேப்போடைய எஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு போத் டேப்போடைய எஃபிஷியன்ட். இவங்க 2 பேரும் ஒர்க் 1 ஹவரில் இவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, 1 ஹவரில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 1 ஹவரில் இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? 1 ஹவர் கரெக்டாக இந்த டேப் வந்து திறந்தால் இவ்வளோ தண்ணி வந்திருக்கும், அதை தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். பிக்கர் டேப் எடுத்து 1 ஹவர் திறந்தால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேரையும் ஒன்றா திறந்து விட்டால் எவ்வளோ தண்ணி வரும்ன்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த 1 ஹவரில் இவர் தனியாக ஒர்க் பண்ணதும் தனித்தனி பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒன்றாவே திறந்து விட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ என்ன நடந்திருக்கும், இந்த பார்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ 1 ஹவரில் இந்த ஸ்மாலர் டேப், 1 ஹவரில் இந்த பிக்கர் டேப்பு, 1 ஹவரில் 2 பேரோட டேப், இது வந்து என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா இந்த பார்ட், அதுதான் நமக்கு இங்கே. ஸோ அதனால தான் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1/x டிவைடட் பை 1/x + 1/x - 10 ஸ்மாலர் டேப் பிக்கர் டேப் 1 ஹவரில் ஒர்க் பண்ணாங்க. இதை தனித்தனியாகவே நம்ம திறந்து வச்சு பிடிச்சிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சின்ன டேப்பை திறக்கிறோம், ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி பிடிக்கிறோம், 1 மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி. சரி, பிக்கர் டேப்பை திறக்கிறோம், 1 மணி நேரத்தில் தண்ணி ஃபில் ஆகும், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். 2 பேர் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வந்து வைக்கிறோம், ரெண்டுத்தையும் ஒன்றா திறந்து விட்டு 1 மணி நேரம் தண்ணி ஃபில் ஆகுது. இந்த தண்ணி அந்த தண்ணி எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதை தான் வந்து 1 ஹவராக பிரித்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்துச்சு. இப்போ இது வந்து 2 பேரும் 1 ஹவருக்குள்ளே ஒர்க் ஆகினா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிச்சுன்றாங்க. இப்போ இவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிச்சு, அப்போ 1 மணி நேரத்துக்கு அவங்க எவ்வளோ வந்து ஒர்க் எஃபிஷியன்ட் அது நடந்திருக்கும் அந்த 2 டேப்பும் அப்படின்றத நான் என்ன பண்ணேன், 8/75 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இந்த x - 10 இங்கே கொண்டு போகிறோம். x - 10 ப்ளஸ் இருக்குது, இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்தால் x × 1 x ஆகிடுச்சு, டிவைடட் பை x × x - 10 x × x - 10. ஹியர் நமக்கு 8 × 75 இருக்குது. இந்த இடத்துல ஒரு x - 10 ப்ளஸ் ஒரு x, 2x என்ன ஆகும், 2x - 10 ஆகிடுச்சு. ஸோ ஹியர் 2x - 10 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், x × x x² அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x × 10ன்றது 10x, தட் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 75. நெக்ஸ்ட் இந்த 75 கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் 2x - 10 கூட. 75 × 2 will become 150x minus 75 × 10 750, that is equal to 8 கூட இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 8 × x² is equal to 8x² minus 8 × 10 is 80x. இங்கே 8x² minus 80x இருக்குது, இதை இந்த சைடு எடுத்து எழுதிக்கலாம். 8x² minus 80x. ஸோ அந்த பார்ட் அப்படியே இருக்குது. 150 இங்கே கொண்டு வரோம், minus 150x minus 750 இந்த சைடு வரும்போது it will become plus 750 is equal to 0. quadratic equation எப்படி இருக்கும், ax² plus bx plus c that is equal to 0 இந்த ஃபார்மில் தான் இருக்கும். So we are making as a quadratic equation, right? Now here 8x² minus 80 150. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது
we will get 230x plus 750 that is equal to 8. காமனாக நம்ம வந்து இதிலிருந்து 2 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுக்கும்போது 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம். 4x square minus 1 2s are 2 again 6 2s are 230. So 2 எடுத்தாச்சு. 1 2s are 2 again 1 2s are 2 5 2s are 10x plus 2 3s are 6 2 7s are 14 5 2s are 10 that is equal to 0. இந்த 2 இங்கே கொண்டு போகும்போது 0 by anything is 0. Finally 4x square minus 115x plus 375 that is equal to 0 is the required quadratic equation to find the time in which each tap can separately fill the tank. அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். And thank you so much for watching students.